Hello, hi மக்களே. எஸ் நான் தான் உங்க பாரதா நாயுடு. வெல்கம் டு மை யூடியூப் சேனல் பீயிங் பாரதா. ஸோ நம்மளோட 1 lakh சப்ஸ்கிரைபர் கம்ப்ளீட் ஆகி நம்ம சில்வர் பட்டனோட சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு நம்ம அடுத்த vlogக்குள்ளே வந்துட்டு நுழையிறோம். இந்த vlogல நீங்க பார்க்க போறது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். எஸ், நான் இப்போ 9th month ப்ரெக்னன்சில இருக்கேன். ஸோ என்னோட டியூ டேட் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் வந்துட்டு இருக்கு. பட் இந்த டைம்ல அண்ணமோட இந்த ஷெடியூல் வந்துட்டு நான் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஸோ எனக்கு ரொம்ப பெரிய டாஸ்க்கு. ஸோ வித்தவுட் மை ஃபேமிலி சப்போர்ட் ஐ கான் டூ எனிதிங். ஸோ அவங்களோட சப்போர்ட்டோட உங்களோட பிளெஸிங்ஸோட இந்த vlog-அ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்றேன். எஸ், ஸோ இன்னைக்கு நம்ம சென்னை டு கோபிச்செட்டிப்பாளையம் ஃபார் அன்னம் சீரியல் ஷிஃப்ட் போலாமா? மேக்கப் பேக் அண்ட் ஷூட்டிங் பேக் அண்ட் ட்ராவல் பேக், ஸோ எல்லாமே வந்துட்டு ரெடி. நம்ம வந்துட்டு ட்ரெயினை பிடிக்க ஓடி போகிறோம். டாட்டா பை பை. வா, ட்ரெயின் வந்துருச்சு. ஸோ நம்ம லக்கேஜ் எல்லாம் உள்ளே வச்சுட்டு செட்டில் ஆகும். ஓகே மீ, ஃபஸ்ட் டைமாக மருமா கூட சோலோ ட்ரிப். ஆமாம், நம்ம 2 பேரும் ஃபஸ்ட் டைமாக போகிறோம்ல. எப்படி இருக்குது ட்ரெயின் ஜேர்னி? ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி எங்கள் மாமியாரோட ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் பிங்கோ 50-50 வாழ்றீங்க. குட்டியா கடலை மிட்டாய். இதில் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால எனக்கு எதுவும் இல்லை. இல்லை இதுக்கு பேசி மதர்-இன்-லா, டாட்டர்-இன்-லா. சார் ஓகே, ஜாலியாக இந்த செல்லத்துக்காகவும் நான் வரலாம் இல்லையா? இந்த செல்லத்தோட இந்த செல்லம் தான் ரொம்ப பெரிய செல்லம். ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு செல்லம். ஏன்னா மூத்த பொண்ணு இல்லையா? நான் வந்துட்டு என் புருஷன் செல்லமோ இல்லையோ மாமியார் செல்லம் தான். ஆமாம். குட் நைட். நீங்க போங்க. குட் மார்னிங் ஆல். ஸோ நம்ம வந்துட்டு ரூமுக்கு வந்தாச்சு. ஷூட்டுக்கு ரெடியாக போகிறோம். ரெடி ஆகிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நம்ம கிளம்ப போகிறோம். வி டோன்ட் ஹாவ் அ டைம், ஹரி அப். ஸோ எஸ், நான் இப்போ வந்துட்டு ஷூட்டுக்கு ரெடி ஆகிட்டேன். கீழே வண்டி வந்துட்டு ரெடியாக இருக்குது. ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் நம்ம வந்துட்டு மீட் பண்ணலாம். ஸோ அது வந்துட்டு எப்படி இருக்கும், எங்களோட அன்னம் செட் வந்துட்டு எப்படி இருக்கும், அண்ட் நம்ம வந்துட்டு இந்த ஷெடியூலில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு நம்மளோட கொலீக்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிட்டு அப்படியே நம்ம அடுத்த 15 நாள் நம்ம வந்துட்டு இந்த கோபிச்செட்டிப்பாளையத்தில் நம்மளோட ஷூட் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இனிதே ஆரம்பிக்கிறது இன்றைய நாள். வாங்க என் கூட. கோபிச்செட்டிப்பாளையம் வேமா. Good morning. Asputa. Yeah, good. Today 7:30 மணி எப்படி இருக்கும்? கணேசன் சார், good morning. Good morning. Up பண்ணிட்டேன். Good morning sir. Morning. Hi sir, good morning. Morning கண்ணா. Morning. சுரேஷ்குள்ள இவ்ளோ டாலண்டா? ஏய், என்ன இன்னைக்கு எல்லாரும் சர்ப்ரைஸ். ஏன்டி வந்தீங்க? கூப்பிடுறதே ஒரு நாள் அப்படிங்கறியா? ஐடி மட்டும் வாங்குவீங்களா? அதுக்கப்புறம் 3 மந்த்க்கு அப்புறம் தான் நான் வருவேன். இன்னைக்கு தான் லாஸ்ட். ஸோ வந்துட்டு நம்ம ஷூட்டுக்கு ரெடி ஆயாச்சு. ஸோ இப்படி தான் வந்துட்டு காலையில் வந்த உடனே மேக்கப் பண்ணிவிட்டு அந்த காஸ்டியூம்ஸ் வந்துட்டு கண்டினியூட்டி காஸ்டியூமா இல்லை ஃப்ரெஷ் காஸ்டியூமான்றதை போட்டுட்டு இப்படி ரெடி ஆகிடுவோம். ஸோ அடுத்து வந்துட்டு நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டு என்ன சீனு, என்ன மூடு, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஒர்க் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் டே ஷூட் வந்துட்டு இனிதே ஸ்டார்ட் ஆகிடும். எப்படி இருக்க? ஆமா, உனக்கு முன்னாடி வயிறு வெளியே தெரியுது. நான் சொல்றது பழிக்குதா இல்லையான்னு உங்களுக்கே தெரியும்.
தனியா விட்டாலே அதுவே போதும். வழக்கம் போல நான் ஷூட்டுக்கு அவ்வளோ டெடிகேட்டடா கிளம்பிட்டேன். 7:30 ரெடிங்க. இன்னைக்கு ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் போறோம். நம்ம எங்க போறோம்? ஷூட்டிங் போறோம். நீங்க இது ஃபர்ஸ்ட் டைம் அட்வென்ச்சர்ல, எங்களுக்கு இது பழகிடுச்சு. அப்படியா? ஆமா, அதான் சொல்லி வச்சிருக்கேன். எல்லாம் தைரியமா மேடம் உட்கார்ந்திருக்கா. ஆமா, அந்த அளவுக்கு நான் பிரெக்னன்ட் லேடியே நான் நம்பி உட்கார்ந்திருக்கீங்க. அந்த அளவுக்கு நான் வந்து சூப்பரா டிரைவ் பண்ணுவேன். நான் சொன்னேன் எனக்கு ஒரு டெலிவரி டேட் இருக்கு. டெலிவரி பாத்துடலாம்ங்கறேன். டெலிவரியே பாத்துடலாம். உனக்கு மிச்சமா 1 லட்சம் மிச்சமா இருக்கு. இந்த வீடியோ வந்துட்டு எவிடன்ஸ். எப்படி கார்ல வந்துட்டு டெலிவரி ஆனிச்சுன்னு கேட்டாங்கன்னா அதுக்கு இவன் ஓட்டுன வித்ததான் காரணம் அப்படின்ற. கமிஷனர் ரம்யாவுக்கு நடந்த நிச்சயதார்த்தத்தை ரத்து செஞ்சு அறிவிக்குது. அது ஜீப் போயிட்டே இருக்கா. பரத்துக்கு பாரு, ஜீப் போயிட்டே இருக்கா. அடுத்த ஷெடியூல்ல இருந்து 3 மாசம் வரமாட்டேன். வந்துட்டு ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ப்ரொடக்ஷன் சோற வேணா நீ மிஸ் பண்ணவே தவிர எங்க மிஸ் பண்ண மாட்டேன். நல்லா இருக்கு, போய் தொலைப்போ. அவன் நல்லா இருப்பான். இப்படி ஒரு வாழ்க்கை நான் எங்கேயுமே கேட்டதில்லை. ஸோ அதான் ஸ்விம்மிங் பூல். இதுதான் எங்களோட சில்லிங் ஏரியா. சீனில் கொஞ்சம் கேப் இருந்தது அப்படின்னா நாங்கள் சில் பண்ணுற ஏரியா வந்துட்டு இதுதான். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பக்கம் ஹண்டில் வந்துட்டு உட்காந்துருப்போம், நல்லா டீ குடிப்போம், நல்லா காற்று வரும். ஸோ செமையான சீனரிஸ் இருக்குது. ஸோ இங்கே நிறைய பேர்ட்ஸோட சவுண்டு, காக்கா, குருவி, மயில் எல்லா சவுண்டும் வந்துட்டு வரும். மனசுக்கு அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். சரவண வர்றான். அங்க பண்ணுங்க. மாசம் பிரேக் கொடுக்குறாங்க அவனுக்கு. அதனால தான் பண்ணிக்கலாம். அது என்கிட்ட சொன்னா நாங்களே மதியானம் அவர்கிட்ட கன்வின்ஸ் பண்ணி பேசிருக்கோம்ல. ஓகே. எனிவேஸ் ஹெல்த் தான் முக்கியம். கேமரா முன்னாடி லாஸ்ட் ஷாட். நைட் கிளம்புறேன். ஆமா, நீங்க நைட் கிளம்புற. ஓகே. பாப்பா ரொம்ப முக்கியம். சோ ஆர்டிஸ்ட் வந்து 3 மாசம் நம்ம லீவ்ல அனுப்புறோமேன்னு வருத்தத்துல இருக்கு. இங்க வாங்கண்ணா. எப்ப பார்த்தாலும் அழுதுனே இருக்கீங்க. இங்க வாங்க. 4 மாசம் கம்பேர் கூட சீக்கிரமா 0 பிளேஸ்ல கேட்டலாம் அந்த மாதிரி. சரிவே தேங்க் யூ. மிஸ் பண்ணுறேன். அப்புறம் என்ன பண்ண வர? 3 மாசம் முன்னாடி அதுக்கப்புறம் டேய் வெல்ல வாடா. டேய் வெல்ல வா. தூரம் நான் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இங்கே வரேன்னா நம்ம டீம், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ், மாமா ஊட்டிய அவ்வளோ நல்ல டீம். நான் மிஸ் பண்ணக்கூடாது, இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஃபேமிலி சொல்கிறது எல்லாத்தையுமே எதிர்த்துட்டு நான் வந்திருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ப்ராஜெக்ட் எனக்கு க்ளோஸ் டு மை ஹார்ட். கண்டிப்பாக சீக்கிரமாக வருவேன். உங்களோட பிளஸிங்ஸோட நல்லபடியாக டெலிவரி பண்ணி என் பேபியோட நான் இங்கே வருவேன். ஸோ மிஸ் யூ. சரி 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 சரி
சரி ஓகே ஸோ பார்த்தீங்களா, இதுதாங்க என்னோட வந்துட்டு 9th month ஜேர்னி ஆஃப் அன்னம் சீரியல். ஸோ இனியோட வந்துட்டு ஒரு 10 days வந்துட்டு நம்ம ஷூட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு சென்னை கிளம்புறோம். ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு நிறையா ஹாப்பினஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எமோஷ்னல் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு ஆஃப்டர் டெலிவரி வந்துட்டு நான் அன்னம் சீரியலில் வந்துட்டு ஜாயின் பண்ணுவேன். இது வரைக்கும் வந்துட்டு எனக்கு அவ்வளோ சப்போர்ட் கொடுத்த என்னோடய டீமாக இருக்கட்டும், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்கள் உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் ரொம்ப ஹார்ட் வெல்மிங்காக நான் வந்துட்டு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எவ்ரிதிங் பேக். ஸோ நம்ம வந்துட்டு சென்னைக்கு கிளம்பியாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. 9th month ப்ரெக்னென்சியில் நம்ம வந்துட்டு ஒரு தைரியமான ஒரு அட்டெம்ப்ட் பண்ணோம். ஷூட் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதில் கமெண்ட்ஸ்லேயே வந்துட்டு கேட்கலாம். ஸோ ப்ரொஃபஷ்னலாக பேபியான்னு பார்க்கும்போது ஐ ப்ரிஃபர்ட் ஃபர்ஸ்ட் பேபி. ஃபேமிலியோட சப்போர்ட் அண்ட் பேபியோட சப்போர்ட்டும் சேர்ந்து இருந்ததுனால தான் என்னால் இந்த 9th month ப்ரெக்னென்சி ட்ராவல் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஷெடியூலை முடிச்சுட்டு நம்ம இப்போ டெலிவரி நோக்கி போயிட்டுருக்கோம். மனநிறைவோட இங்கேருந்து சைனிங் ஆஃப். டாடா பை பாய். அண்ட் இதே மாதிரி நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை வந்துட்டு பார்க்க மறந்துடாதீங்க. ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் பீயிங் பாரதா. அக்கா தான் நம்மளோட அசிஸ்டன்ட். நீங்க எங்க பாக்குறீங்க? போட்டோ எடுக்கலாம்.